ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஒரு அப்பாவி நடிகர் அல்லது ஒரு நடிகர் 1 கிராம் வச்சதுக்கு இப்படி போய் பிடிக்கிறீங்களே. தமிழ்நாட்டின் உச்சபட்ச நடிகர்கள் 10 பேர், குறைஞ்சது 10 பேர் இன்னைக்கும் கோக்கைன் பயன்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவுதான் நடக்குதுன்றதை பார்த்து முதலமைச்சரும் வெட்கப்படணும் தான். கடுமையான வார்த்தை தான். ஏன்னா அவர் தான் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு. எப்படி போதைப் பொருள் வரும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடுச்சு, எப்படி பரிமாறுதல் நடக்கும். இவ்வளவு பெரிய உச்ச நடிகர், அவர் ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு பிறந்த நாளுக்கு, அங்கே போய் எப்படி சார் போலீஸ் ரெய்டு நடத்தணுங்கிற நான் தேவை. அரசியல் என்ன சொல்றது, அந்த கட்ஸ் தான். அப்படி நீங்க நடிகர் மேல கை வச்சா நேரா உதயநிதி வந்து நிற்பாங்க. தலைவரே உதயநிதி உஷாரா இருக்கணும். சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கறத எடப்பாடி எடுத்துட்டாருன்னு அது நிஜமா இருந்தால் ஆமா அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. ஏன்னா அந்த பிரசாத்தே சே நோ டு ட்ரக்ஸ் பக்கத்துல வச்சிருந்தாரு, அதனால விமர்சனம். அது உச்சபட்ச காமெடி. ஏதோ அதிமுக பிரசாத்னு ஒருத்தர் மாட்டிட்டாங்க. என்ன மாட்டான். அப்ப கூட நான் என்ன சொன்னேன், திமுக இதை பார்க்காதீங்க. இன்னைக்கு அவன் திமுக இருப்பான், இன்னொரு கட்சியில இருப்பான். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இன்னொரு விஷயம், அதிமுகவை சுற்றி திமுகவினரால் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படக்கூடிய இன்னொரு விஷயம் போதைப் பொருள் சார்ந்த விஷயம். தற்போது அதிமுக ஐடிவிங்கை சேர்ந்த இப்போ ஒரு கட்சியிலேருந்து விலக்கப்பட்டிருக்கிறாரு பிரசாத் அவர்களுடைய அரெஸ்ட். அதற்கு பிறகு ஸ்ரீகாந்த், நடிகர் ஸ்ரீகாந்தோடைய அரெஸ்ட். இது சார்ந்து வரக்கூடிய விமர்சனங்கள் இதெல்லாம் என்ன? இதை 2 விதமா பார்க்குறேன். சீமான் சொன்ன ஒரு கருத்தை நானும் ஆமோதிக்கிறேன். பாவம் ஸ்ரீகாந்த். ஏன்னா நம்ம ஒரு மக்களால் மதிக்கப்படுகிற ஒரு நடிகர் ஒரு இக்கட்டில் பாடுற போது வர இயல்பான குணம், தமிழனின் குணம். அது உணர்வுகளுக்கு ஆட்பட்டவங்க. இந்த வார்த்தையை சொன்னதுக்கு கடுமையான விமர்சனம். அது இருக்கட்டும் சார். இன்னொரு ஆங்கிள், சட்டவிரோதம் என்பது தெரிந்திருந்தும் அவர் எவ்வளவு பெரிய ஆதர்ஷ புருஷராகவே இருந்தாலும் அதை செய்யலாமா? ஆசைக்கு ஒரு தடவை பார்த்துட்டேன், அவரே ஒத்துக்கிறார், எத்தனை தடவை வாங்கினேன்னு. சரிதானா? அப்போ சம்பள காசுக்கு பதில் அதை கொடுத்து எனக்கு அடிக்ட் ஆக்கிட்டாங்க. ஸ்ரீகாந்த் இருக்கு சார். 1000 இதுதான் சொல்றேன். சில வார்த்தைகளை நான் கடுமையாக சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். மதிக்கப்படுகிற நடிகர்னு நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். அவர் சின்ன நடிகர்களாம் பெரிய நடிகர்களாம். யோகி பாபு கூட பெரிய நடிகராக வளர்ந்துட்டார். ஒரு போண்டாமணின்னு ஒரு நடிகர் நடந்து போனா கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிற அளவுக்கு சினிமா நடிகர்கள் மீது மோகத்தை வைத்திருக்கிற தமிழ்நாட்டில் ஸ்ரீகாந்துக்கு சில லட்சம் பேர் ரசிக்கிறவங்க இருப்பாங்க, ரசிகைகள் இருப்பாங்க. நல்ல இளம் பெண்களும் நம்மளை ரசிக்கிறாங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன பாடத்தை சொல்லித்தரோம், இது வெளியே தெரிஞ்சா எவ்வளவு பெரிய அவமானம், என்ன மெசேஜ் நான் சொசைட்டிக்கு தர்றேன்னு ஒரு நிமிஷம் ஸ்ரீகாந்த் யோசிக்க வேண்டாமா? நான் தத்துவத்தை பேசல சார். அந்த இளைஞர்கள் வயசை தாண்டி வந்ததில் நானும் ஒருத்தனா கேட்கிறேன். சொல்லுங்க, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் சார். இது ஒரு பார்வை. இதுல கொக்கைன்கிறப்ப கஞ்சாங்கிறது நம்ம ஊர் சரக்கியா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி கடந்து போயிடலாம். கொக்கைன்கிறது கண்டிப்பா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கும். இந்த மத்திய அரசு தான் முதல்ல கவனம் செலுத்தணும். இதை சென்னையில் இவ்வளவு சுலபமாக கிடைக்குதுன்னா அது எங்கே போய் முடியும்? சரி, 10,000 ரூபா 12,000 ரூபா ஒரு கிராமுக்கு கொடுத்து வாங்குற அளவில் ஸ்ரீகாந்த் போன்ற நடிகர்களுக்கு பணம் இருக்கலாம். அந்த சுவையை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மிடில் கிளாஸ் பையன், லோயர் மிடில் கிளாஸோ அப்பர் மிடில் கிளாஸோ 2 தடவை பணத்தை கொடுத்துவான். 3ஆவது தடவை அவன் எந்த வேலையில் இறங்குவான்? சட்டவிரோத செயல்கள் அதிகரிப்பதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்குங்கிறத உணர்ந்தாவது இந்த கோக்கைனை முதல்ல மத்திய அரசும் தலையிட்டு தடுக்கணும். ஏதோ இந்த அரசு தான் அந்த அரசாலாம் கிடையாது. வெளிநாட்டில இருந்து வர்றதுனால அவர்களுக்கு பங்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவுதான் நடக்குதுன்றதை பார்த்து முதலமைச்சரும் வெட்கப்படணும் தான். கடுமையான வார்த்தை தான். ஏன்னா அவர் தான் சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு. எப்படி போதைப் பொருள் வரும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடுச்சு, எப்படி பரிமாறுதல் நடக்குது? அப்ப உளவுத்துறை, சட்டம் ஒழுங்கு கமிஷனர், அதுக்குன்னு இருக்கிற போதை தடுப்பு பிரிவு போலீசார், இவங்கெல்லாம் என்ன பண்ண கேள்வி வருது இல்ல? சரி, நடந்து இப்ப என்ன தெரியுமா நடத்தணும்? சீமான் சொன்ன வார்த்தை நான் அதை ஆமோதிக்கிறேன்னு சொன்னேன்னா, ஒரு அப்பாவி நடிகர் அல்லது ஒரு நடிகர் 1 கிராம் வச்சதுக்கு இப்படி போய் பிடிக்கிறீங்களே. என்னுடைய சஜஷன் ஒன்று சொல்லட்டுமா சார்? தமிழ்நாட்டின் உச்சபட்ச நடிகர்கள் 10 பேர், குறைஞ்சது 10 பேர் இன்னைக்கும் கோக்கைன் பயன்படுத்துறாங்க. அவர்கள் நடத்துற பார்ட்டியில கலந்துக்கிற நடிகைகள் அத்தனை பேரும் போதைப் பொருள், கோக்கைன்னு நான் தெரிஞ்ச பேரை சொல்றேன், எனக்கு தெரியாத பேர் எல்லாம் எவ்வளவோ இருக்கு, டெக்னிக்கல் நேம் பயன்படுத்துறாங்க. இந்த அரசுக்கு துணிச்சல் இருந்தால் சத்தம் இல்லாம ஒரு ரெய்டு, அந்த மாதிரி பார்ட்டி நடக்கிற இடங்கள் உளவுத்துறைக்கும் தெரியும். சினிமா துறைக்குள்ளேயும் உளவுத்துறை ஊடுருவ முடியும். அப்படி பார்ட்டி நடக்கிற இடத்துல ஒரு 10 நடிகைகளை பிடிச்சிட்டு போய் ஒரு ரத்த மாதிரி எடுத்து பாருங்க, அத்தனை பேரும் பயன்படுத்தான். நிஜமாகவே துணிச்சலுள்ள அரசாக இது இருந்தால் ஸ்ரீகாந்த் போன்ற ஒரு என்ன சொல்றது வாயில்லா பூச்சிகளை, அவர் சட்டவிரோதம் பண்ணவர் தான். பூச்சி சட்டவிரோதம் பண்ணியிருந்தாலும் ஜெயிலுக்கு தான் போகணும் சட்டப்படி. நான் சொல்றேன், ஒரு ஒப்பீட்டுக்காக சொல்றேன்.
வாயில்லா பூச்சியான ஸ்ரீகாந்த் மேல நீங்க காட்டுற வேகத்தை உச்சபட்ச நடிகர்கள் இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சில பேர் திருந்தி ஆன்மீகத்தின் பாதையெல்லாம் போயிட்டும் திரும்பி வந்துட்டாங்க. அந்த நடிகர்களை நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா ஸ்ரீகாந்துக்கே சில லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிற போது, ரசிக்கிறவங்க இருக்கிற போது, ரசிகைகளும் இருக்கிற போது, கோடிக்கணக்கான இளைஞர்கள் மக்கள் பார்த்து ரசிக்கிற நடிகர்களும் இன்னைக்கு அதே போதையை பயன்படுத்துறாங்க. இந்த அரசு எவ்வளவு நாள் வேடிக்கை பார்க்க போகுது? 45 நாள்லாம் இல்ல, பயன்படுத்துறாங்களா இல்லையா தெரிஞ்சு 48 மணி நேரத்துக்குள்ள தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. ஆனால் இன்னொன்னே நான் சஜஷனா சொல்றேன், வெளிநாடுகள்ல ஓராண்டு வரைக்கும், இப்ப நீங்க இன்னைக்கு பயன்படுத்திட்டீங்க ஒரு கோக்கைனா, ஒரு வருஷம் கழிச்சும் ஒரு வருஷத்துக்குள்ள வரைக்கும் கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு தலைமுடியை வைத்து கண்டுபிடிக்கிற வாய்ப்பும் வசதியும் சட்ட அனுமதியும் இருக்கு. அந்த நடைமுறையை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. 4-5 பிரபலத்தை பிடிச்சு உள்ள போட்டாதான் அவர்களை பின்தொடர்கிற, அவர்களை ரசிக்கிற அந்த இளைஞர்களுக்கு ஒரு பயம் வரும். தலைவருக்கே இந்த கதினா அப்படின்ற அந்த பயம், மாரல் பியர் முதல்ல கீழே வரணும் சார். திரும்ப சார், ஏதோ அந்த நடிகர் மேல இருக்கிற கோபத்துல அந்த நடிகர்களை நானும் ரசிக்கிறவன் தான், அந்த உரிமையோட தான் இந்த கோபம் எனக்கு வருது. அவங்கள ஒரு 10 பேரை பிடிச்சு அந்த டெஸ்ட்டை நடத்தி இந்த 10ல் 4 பேரை பிடிச்சு உள்ள போட்டாதான் தமிழ் திரையுலகம் பிழைக்கும். இல்லாட்டி போதையில தான் அது சீரழியும். இல்லைன்னா ஒரு ஒரு பார்ல நடந்த பிரச்சனைன்னு அரெஸ்ட் ஆகிறவங்க, அப்புறம் போலியா வேலை வாங்கி தரது குறித்த மோசடின்னு வர்றது. ஆனா போதை, இதெல்லாம் கிளைக்கதைகள் சார், இதெல்லாம் கிளைக்கதை. அதெல்லாம் நார்மல் லாண்ட் ஆர்டர் பிரச்சனையில வரும். வேலை வாங்கினா கொடுத்தா, ஏமாத்தினா வச்சுனா, பார்லாம ஒரு பாட்டில தூக்கி அடிச்சா, நான் 2 பாட்டில தூக்கி அடிச்சேன், இதெல்லாம் சாதாரண சட்ட, அதுவும் குற்றச்செயல்கள் தான், அதனுடைய பிரிவுகள் வேற. பட் இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறதுங்கிறது, இப்போ வாக்குப்பதிவு அதிகரிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? டெண்டுல்கர் மாதிரி ஒரு நடிகரை பிடிச்சு ஒரு ஏன்னா அவங்க சொன்னா கேட்பாங்க, சீக்கிரம் போய் சென்றடையும். அப்ப அவங்க சொல்ற நல்லது எந்த அளவுக்கு போதோ, கெட்டது 2 மடங்கு வேகத்துல போய் சேரும். அரசு தான் இதை நான் ரொம்ப சீரியஸா, இதெல்லாம் நடக்குமா சார்? என்ன சார், ஒரு இவ்வளவு பெரிய உச்ச நடிகர், அவர் ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு பிறந்த நாளுக்கு, அங்கே போய் எப்படி சார் போலீஸ் ரெய்டு நடத்தணுங்கிற நான் சத்தம் இல்லாம நடத்துங்க. நான் வேணா அதுக்கு ஒத்துழைக்கிறேன், அந்த கருத்தை நான் ஆமோதிப்பேன். சத்தம் இல்லாம நடத்துங்க. ஏன்னா ஒரு நடிகரை பிடிச்சு போயிட்டாங்க, ஐயோ என்ன சார் அவர் பிடிச்சு போயிட்டாங்க, கடைசியில் அவர் சாப்பிட்டுருக்கே மாட்டார், அப்ப தேவையில்லாம அவர் கெட்ட பேர் வரும். அந்த ரெய்டையே சத்தம் இல்லாம நடத்துங்க. நான் ஒரு 10 ரெய்டு நடக்கட்டும் சார், 10 பேரை பிடிச்சு உள்ள போக அரசு நினைச்சா அதை கண்ட்ரோல் தாராளமா சார். உங்களுக்கு தேவை அரசியல் என்ன சொல்றது, அந்த கட்ஸ் தான், பொலிட்டிக்கல் வில் பவர் தான், நிஜமாவே பொலிட்டிக்கல் வில் பவர். ஐயோ அந்த நடிகரை போய் கை வச்சா என்ன ஆகுமோ, அந்த நடிகர்கள் அந்த ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா, அதான் சத்தம் இல்லாம பண்ணுங்கிறேன். நான் சொல்லட்டுமா, அப்படி ஒரு 10 பேரை பிடிச்ச 4 பேரை நீ நிரூபிச்சீங்கன்னா, அந்த 4 பேரை ரசிக்கிற ரசிகர்கள் நிச்சயமா அந்த அரசாங்கத்தை பாராட்டுவாங்க. நான் வாக்கு வங்கி தேர்தலாம் தூக்கி தூர போடுங்க சார், எதை பேசுறோமோ அந்த நேரத்தில் அதுல தான் சீரியஸா இருக்கணும்ன்ற நான் சமுதாயத்துக்கு வேற எப்படி இந்த அரசு திராவிட மாடல் அரசு என்னவெல்லாம் நல்லா செஞ்சிருக்கீங்க. ஒரு பக்கம் இந்த ஸ்கீமா கொண்டு வந்துட்டு இன்னொரு பக்கம் சமுதாயம் சீரழிக்கிறத வேடிக்கை பார்ப்பீங்களா? அதுக்கு சில பிரபலங்களே, உச்சபட்ச பிரபலங்களே துணை போறாங்களே. அப்ப என்ன பண்ணணும், இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். அப்படி நீங்க நடிகர் மேல கை வச்சா நேரா உதயநிதிட்டு வந்து நிற்பாங்க. தலைவரே ஐயா தலை ஏதோ ஒன்ன சொல்லி கிட்ட வருவாங்க. உதயநிதியும் உஷாரா இருக்கணும். நான் சீரியஸா எல்லாம் நடக்கும்னு நம்பி எல்லாம் பேசுறேன். என்ன இதுல தலையிட விடாதீங்க, நான் இதுல தலையிட மாட்டேன்னு சொல்லி அவரும் ஒதுங்கணும். அப்படி பண்ணாதான் தமிழ் சினிமா உலகமும் தப்பிக்கும், அவர்களை ஆராதிக்கிற தமிழ் சமூகமும் தப்பிக்கும். இப்படிப்பட்ட பிசினஸ் பண்றவங்க, இதை வந்து ஒரு பிசினஸ் நினைச்சு பண்றவங்க எப்படி ஒரு பார்ட்டியில ஒரு முக்கிய போஸ்டிங்க்கு வந்து அது திரைத்துறையில எப்படி போகுது? ஏதோ அதிமுக பிரசாத்னு ஒருத்தர் மாட்டிட்டாங்க. என்ன மாட்டேன், அப்ப கூட நான் என்ன சொன்னேன், திமுகன்னு இதை பார்க்காதீங்க. இன்னைக்கு அவன் திமுக இருப்பான், இன்னொரு கட்சியில இருப்பான். உடனே அதிமுக இருக்க போதை பொருள் திட்டு இருக்காங்க சார், நொந்து போய் கிடக்கான் சார். ஒரு அதிமுக தொண்டனும் ஆட்சியில் இருக்கிற திமுக தொண்டனே நொந்து போயிருக்கான். ஜாஃபர் சாதிக்கா அவர் வித்துட்டானுங்க, எல்லா திமுக தொண்டன் அப்படி கோடிகள்ல மிதக்குறாங்களா? ஒரு சத்துணவு ஆயா வேலை வாங்க முடியாம எத்தனை கிளைக்கழகச்சியாளர் ஒன்றியச்சியாளர் கதறிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும் சார். அதனால சொல்லி ஒரு ஜாஃபர் சாதிக்காக, ஒரு பிரசாத்துக்காக திமுகவை அதிமுகவை சாடுவது தவறு. அப்படி தவறு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சிருந்து ஜாஃபர் சாதிக்க ஸ்டாலின் காப்பாத்தி இருந்தாலும், பிரசாத்தை எடப்பாடி காப்பாத்தி இருந்தாலும் அவர்களை விமர்சிக்கணுமே தவிர, கோட்டுப்புறத்துல அந்த ஞானசேகரன் மாட்டின போது கூட அதான் சொன்ன, திமுக ஆமாம் அவர் திமுகவில் ஒரு பொறுப்புலயே இருக்கிறதா இன்னைக்கு தகவல் இருக்கு. ஒரு கூட்டம் நடத்தி மினிட் புக்கே அவர் எழுதி வாங்கி இருக்கிறாரு, கையெழுத்து வாங்கி. ஏன்னா அந்த நிர்வாகியை வாங்கி வைப்பாங்க, நான் இந்த நிகழ்ச்சி நடத்தினேன்னு பின்னாடி காட்டுறதுக்கு. அப்ப கூட நான் திமுக கூட்டம் சொல்லல. இன்னைக்கு திமுக இருப்பா, நாளைக்கு இன்னொரு கட்சியில போய் சேருவான் சார். இருக்கவே இருக்கு பிஜேபி. எத்தனையோ ரவுடிகள் போய் சேர்ந்தாங்களே ஒரு காலத்துல, அண்ணாமலை தலைவராக இருக்கிற போது. இன்னைக்கு இங்க இருப்பா, நாளைக்கு பிஜேபியில் இருப்பா, நாளைக்கு பிஜேபி விட்டு இன்னொரு கட்சிக்கு வருவான். ஸோ கட்சியை இதுக்கு நான் பழி சொல்ல மாட்டேன். தப்பு செஞ்சாலும் தெரிஞ்சிருந்து அவரை காப்பாத்தினா கட்சி தலைவர் விமர்சிக்கலாம். ஸோ பிரசாத் மாட்டிட்டாங்க, அதிமுகவுக்கு இதுதான் பொழப்புலாம் சொன்னா நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். உடனடியாக கட்சி விட்டு நீக்கினார்ல. இன்னொரு கூட இன்னைக்கு செய்தி வந்துச்சு, அந்த
சே நோ டு Drugs ட்ரக்ஸ் ன்னு அப்படிங்கறத அவரோட எடப்பாடி DP எடுத்துட்டாருன்னு. ஆமா, அவர் அது எடுத்துட்டாரு. நிஜமா இருந்தால் ஆமா அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். என்னடா நம்ம இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம், நம்ம கட்சிக்காரனே ஒருத்தர் இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஐடிவில இருக்கிறவனே எடுத்து வேலை பண்ணிக்கான்னு. ஏன்னா அந்த பிரசாத்தே சே நோ டு ட்ரக்ஸ்னு பக்கத்துல வச்சிருந்தாரு, அதனால விமர்சனம். அது உச்சபட்ச காமெடி. இல்ல எடப்பாடி நீக்கிருந்தா கூட ஏதோ நக்கல் பண்ணலாம் அவரை, ஆனா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அவருக்கும் குற்ற உணர்ச்சி இருக்கும் சார். அவரும் ஒரு பையனை வச்சிருக்காரு சார், அவருக்கும் பேரம் பேத்தி இருக்காங்க சார். நாளைக்கு சீரழிய போற சமுதாயத்துல அவர்களும் ஒரு அங்கம். நல்ல பழக்கத்தை கத்துக் கொடுக்கணும், நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க நல்லதை கத்துக்கணும், சுயநலமாவே எடப்பாடி நினைச்சு பார்த்தா தப்பு இல்லை சார். அப்போ ஒரு கட்சியுடைய தலைவரா இருக்கிறவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாருங்கிறது நான் அவரை நீக்கினதுனால நான் அவர் நக்கல் பண்ணவே மாட்டேன்.